நாம் மையப்படுவதாக. நாம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அடுத்த வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு, அவருடைய உடன் ஊழியராகிய தீமோத்தேயுவுக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, இந்த உலகத்தில் பணக்காரராக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், என்ன எழுதியிருக்கு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. பட் தோஸ் ஹூ வாண்ட் டு கெட் ரிச் அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா ஃபால் இன்டு டெம்டேஷன், சோதனையில் விழுந்து போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன வருது, கண்ணியில் விழுகிறாங்க. கண்ணினா வலையில் எப்படி பறவைகளுக்கு வலை விரித்து அது காலை சிக்க வச்சு பிடிக்கிறாங்களோ அது மாதிரி நமக்குள்ளே பண ஆசை இருக்குன்னு தெரிஞ்சால் பிசாசானவன் நமக்கு வந்து வலை விரிப்பான். மற்ற மனிதர்களும் கூட நம்முடைய அந்த ஆசையை அல்லது இச்சையை பயன்படுத்தி நம்மை தந்திரமாக அவர்களுக்கு வயப்படுத்தி விடுவார்கள். அதுக்கடுத்து they will do many foolish things, அவர்கள் மதியீனமான முட்டாள்தனமான காரியங்களை எல்லாம் செய்வார்கள். harmful desires, அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு, கேட்டிலும் அழிவிலும் விழ பண்ணுகிறதா harmful desires which plunge men into ruin and destruction. மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார். பாருங்கள், அடுக்கடுக்காக சொல்லியிருக்கு பாருங்கள். ஒரு மனிதனுக்குள்ளே நான் பணக்காரனாக வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட தீமைகளிலெல்லாம் விழுவான் என்று அவர் எழுதுகிறார். அதுக்கடுத்து 10வது வசனம், பண ஆசை, பணம் அல்ல பண ஆசை. பணம் என்பது நம்ம எல்லாருக்குமே தேவை. இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான தேவை. நமக்கு உணவுக்கு, உடைக்கு, அல்லது அத்தியாவசியமாக நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு, இப்படி எல்லாத்துக்குமே பணம் தேவை. பணம் தேவை என்பது வந்து தீமை என்று எழுதவில்லை. பண ஆசை என்பது நமக்கு போதுமானது இருக்கும் பொழுதும் கூட இன்னும் நான் வந்து பணக்காரனாக வேண்டும், நிறைய பணத்தை சேர்க்கணும். எதுக்காகலாம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் பணம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இன்னைக்கு காலையில் செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும், கிரேஸ், கிருபைக்கு தான் பரலோகத்தில் வேல்யூ அதிகம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை தருவார். கிருபை உள்ளவர்கள் தான் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். அவர் பரலோக ராஜ்யத்தில் கிருபைக்கு தான் மதிப்பு. பூலோக ராஜ்யத்தில் வந்து பணத்துக்கு மதிப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்து பணக்காரர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அவர்கள் எந்த வழியில் பணத்தை சம்பாதிச்சாலும் சரி, பணம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து, அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு கௌரவம் எல்லாமே இருக்குது. அதனால தான் இந்த பூமியில் பணக்காரர்களாக வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுனா, 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் வந்து பணக்காரர்களாக இருக்கணும், ஆடம்பரமாக வாழணும், அந்தஸ்து, பதவி, பட்டம், அதிகாரம், இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பரலோகத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். பாருங்கள், கொலோசியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நாம் வந்து எதை தேடுகிறோம், நம்முடைய இருதயத்தில் அதிகமாக நாம் சிந்திப்பதும் நாம் மதிப்பதும் வேல்யூ என்னது? இங்கே வாசிங்க, 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1-2 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் மறுபடி பிறந்ததுண்டானால், அப்புறம் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே எது மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அதையே தேடுங்கள். அப்புறம் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இப்போ இந்த பூமியில் என்னென்னலாம் வேல்யூ பண்ணப்படுது அப்படின்னாக்கும், நான் சொன்னது போல் பணம், அந்தஸ்து, பதவி,
அப்புறம் நகை, காரு, பங்களா, வீடு, சொத்து, சுகம் இதெல்லாமே இந்த பூமியில் வந்து மதிக்கப்படுகிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அதை தேடாதீங்க. இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, எனக்கு என்ன தேவையோ, உணவு, உடை, அது 2 தான் அத்தியாவசிய தேவை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாட்ச அந்த 136:8 பார்த்தீங்கன்னா, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவோம். சரி, நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு சில கூடுதலான காரியங்களை யோசிக்கலாம். பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு வேண்டியிருக்கு, அல்லது நாம் வந்து ஒரு குடி இருக்கிறதுக்கு அடிக்கடி வாடகை வீடுனா கஷ்டமாக இருக்குது, ஒரு குடி இருக்க வீடு இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தேவையின் அடிப்படையில் எழும்பக்கூடியதான எண்ணங்கள். ஆனால் ஆசையின் அடிப்படையில் எழும்பக்கூடியதான காரியங்கள் வேறு, தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் வேறு. தேவையின் அடிப்படையில் ஒன்று சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வந்து எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. உனக்கு இன்னதெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உன் பரலோக பிதாவுக்கு தெரியும். அதனால் உனக்கு சாப்பாட்டு குறித்தோ நீ உடைய குறித்தோலாம் கவலைப்பட வேண்டாம். அது தேவைன்னு தெரியும், கண்டிப்பாக நம்ம பரம தகப்பன் நமக்கு தருவார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம தேவைக்காக வேலை செய்கிறது, தேவைக்காக சம்பாதிக்கிறது, அல்லது நமக்கு சம்பாதித்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்குனாக்கா நம்ம யதார்த்தமான முறையில் அதை சேமிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு வேளை இதை விட கூடுதலான தேவைகள் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக தேவன் வந்து சந்திப்பார். இப்போ நமக்கு சம்பாதிக்கல மிச்சம் இருக்குது, அதை சேமித்து வைக்க வேண்டாமானா சேமித்து வைக்கணும். ஆண்டவரே பாருங்கள், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஒரு முறை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அப்புறம் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் வைத்து 4000 பேருக்கு போஷித்தார். அந்த 2 இடத்துலையுமே என்ன சொல்கிறாருன்னா, மீதமாக இருக்கிறது ஒன்றும் சேதமாகாதபடிக்கு சேர்த்து வைங்கள். அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு புசிக்கவும் உடுத்தவும் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ஏழை எளியவர்கள் உங்களுக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்க அப்படின்லாம் எழுதியிருக்கு. ஸோ நம்ம மற்றவங்களுக்கு, நம்ம போன்ற சக சகோதர சகோதரிகள், ஆண்டவருடைய ஊழியம், இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் நமக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேமித்து வைக்கலாம், அது தப்பு கிடையாது. இன்றைக்கி இருக்குதுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் எதிர்காலத்திற்காக நம்ம பிள்ளைகளுக்காகவோ அல்லது நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவோ ஒரு நேரம் நமக்கு இல்லைன்னா நம்ம தேவைன்றக்காக சேமித்து வைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய இருதயத்தை அதில் கொண்டே வச்சிடக்கூடாது, இதுதான் எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து உலகத்தில் என்ன நடக்குன்னா, இன்றைக்கி காலையில் செய்தித்தாளில் ஒரு நியூஸ் படித்தேன், பிரதர்ஸ் கூட அந்த கோர் குரூப்லாம் போட்டு விட்டேன். என்னென்னா, ஒரு கிறிஸ்துவ பெயர் உள்ள ஒரு மனிதர், முன்னாள் இராணுவத்தினர், அவர் வந்து வேலையை விட்டு வந்த பின்னாடி அவர் கிடைச்ச பணத்தையெல்லாம் வச்சு ஒரு 1.5 கோடி ரூபா என்ன பண்ணியிருக்காருன்னா, கூடுதலான வட்டி தரம்னு சொன்னோன்னா ஒரு தனியார் கம்பெனியில் முதலீடு பண்ணாராம். அது திரும்ப வரவே இல்லை. அவங்க வந்து அந்த கேன்வாஸ் பண்ணும்போது வந்து ஆசை வார்த்தை காமிப்பாங்க, உங்களுக்கு அவ்வளோ தர்றோம், இவ்வளோ தர்றோம், ரெட்டிப்பாக தர்றோம், அப்படி இப்படின்னு நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அதை பிடுங்கி என்னத்தையாவது ஒன்று அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா சில பேர்ட்டெல்லாம் இவங்களுக்கு ரிட்டையர் ஆகி பணம் வந்திருக்கு, அல்லது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்ககிட்ட பணம் இருக்குது, அல்லது வந்து ஏதாவது விதத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் கையில் இருக்குது அப்படின்னாக்கும் அதை எங்கிட்ட கொடுங்க, நீங்கள் பேங்க்கில் போடுற என்ன வட்டி தருவீங்களோ அதோட நாங்கள் கூடுதலாக வட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன செய்வாங்க, சரி அவங்களுக்கு உதவி செஞ்சது மாதிரி இருக்கும், நமக்கு வந்து வருமானம் கூட கிடைக்குதில்ல, அங்கே தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தயவுசெய்து சபைக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள், உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்குது அப்படின்னாக்கா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் போடுங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில், இதெல்லாம் வட்டி கம்மியாக கிடைச்சா கூட ஒரு பாதுகாப்பு. ஆனால் ஆசை வார்த்தை காண்பிச்சு உங்களுக்கு நாங்கள் கூடுதலாக பணம் தர்றோம், கூடுதலாக வட்டி தர்றோம், சபைக்கு வர்றவங்க கூட இப்படி ஏமாற்றி அதில் ஏமாந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா பண ஆசை. அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்குனாக்கா, நீங்கள் பணக்காரராகணுங்கிற ஆசை தான். இப்போ பாருங்கள், இந்த 1.5 கோடி ரூபா பணம்ங்கிறது அவர் சேமிப்பில் வச்சுருந்தாருன்னா அதுக்கு மேலே எவ்வளவோ சொத்துக்கள் இருந்திருக்கும் அவருக்கு. இது வந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இருந்த பணம். அந்த 1.5 கோடி எதுக்காக அதில் வண்டி போடுறாரு? அது பேங்க்கில் போட்டோம்னா ஒரு 5% வட்டி கொடுப்பாங்க, அல்லது எல்ஐசி வேறு ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் ப்ரைவேட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ரெட்டிப்பான வட்டி தர்றோம், அல்லது நோட்டை அப்படியே ரூபாயை ரெட்டிப்பாக தர்றோம். உடனே ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் கொண்டு பணத்தை போடுறாங்க. கடைசியில் அவருக்கு அந்த பணமே திரும்ப கிடைக்கலையா. திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துட்டு கடைசியில் அவர் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு கிறிஸ்துவ பேர். அருமையானவர்களே, இதுக்கு யார் காரணம்? நாம் வந்து பண ஆசை இருக்குது நமக்குள்ள அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் மற்றவங்க வந்து நமக்கு அந்த ஆசை வார்த்தை கூடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு முதலீடே வந்து அந்த பேச்சு தான்.
அதே மாதிரி இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இடத்த வாங்கி விற்கிறவங்க, அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதலீடே அவங்களுடைய வார்த்தை சாதுரியங்கள் தான். என்ன பண்ணுறாங்க, இடத்த வாங்குறாங்க, ஒரு பெரிய வனாந்தரமான இடத்த வாங்கி அழகாக ரோடு எல்லாம் போட்டு வசதிகள் செஞ்சு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு வீட்டை கட்டுறது. சில பேர் அவங்களே யாராவது நீங்கள் வீட்டு கட்டினா நாங்கள் இடம் சும்மா தர்றோங்கிறது இப்படிலாம் பண்ணி முன்னாடி உள்ள பிளாட்டுகளெல்லாம் போட்டு வச்சுக்கிடுவாங்க, பின்னாடி உள்ள விற்றுருவாங்க முதல்ல, அப்புறம் அப்படியே வேலையாறணுன்னா முன்னாடி விற்பாங்க. இப்படிலாம் சில தந்திரங்களை கையாளுறாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதை நம்ம குறை சொல்ல வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா, நாம் ஏன் அதில் போய் விழுகிறோம், அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இப்படி தான் அருமையானவர்களே, நிறைய பேர் இன்றைக்கி பண ஆசையினால் தங்களையும் கெடுத்து தங்களுடைய குடும்பங்களும் கெட்டு போகிறதுக்கு காரணமாகிடுறாங்க. ஒரு 1.5 கோடி ரூபா அந்த முதலீடு அவர் வச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன், அதை பேங்க்கில் போட்டுட்டு அவர் நிம்மதியாக இருக்கலாம். சபைக்கு வரக்கூடிய சகோதரர்கள் சில பேர் 2 பேர் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க இந்த பணத்தை கொண்டு இதில் போடலாமா, அதில் போடலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, கடைசியில் யார் அதிக வட்டி தர்றன்றாங்களோ அல்லது எதில் போட்டால் பணம் கிடைக்கும் அதில் கொண்டு போட்டு கடைசியில் என்னென்னாக்கா காலம்பூரா நிம்மதி இல்லாமல் ஐயோ இதில் போட்டேன் அவங்க ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆசையை பயன்படுத்தி தான் அவங்க நம்மளை தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. தூண்டில் போடுறவங்க என்ன செய்வோன்னா, ஒரு மண்புழுவையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை அப்படி அந்த தூண்டில் முள்ளில் மறைச்சி மேலே குத்தி வச்சுருவாங்க. நான்லாம் தூண்டி போட்டிருக்கேன் அந்த காலத்தில். இந்த மண்புழுவை பிடிச்சி அதில் குத்தி வைக்கிறது, அந்த உள்ள ஊசி மறைஞ்சிருக்க வெளியே தெரியாது. அந்த மீன் என்ன உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மீன் ஓடியாந்து என்ன செய்யணும், ஆகா நமக்கு உணவு கிடச்சிருச்சு திங்காது, அதில் அப்படியே தொண்டையில் மாட்டிக்கிடும். அதே மாதிரி தான் நமக்குள்ளே பண ஆசை இருக்குன்னு தெரிஞ்சால் சாத்தான் நமக்கு தூண்டில் போடுறான். அவனுடைய ஏஜென்ட்டுகளை அனுப்பி நம்மளுக்கு பண ஆசை காமிப்பான். இது நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இதில் போட்டிங்கன்னா எவ்வளோ பணம் கிடைக்கும், இதில் போட்டிங்கன்னா ரெட்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பேங்க்கில் போட்டு சொந்தக்காரங்க வருவாங்க, நீங்கள் பேங்க்கில் போட்டு என்னங்க உங்களுக்கு வட்டி கிடைக்க போகுது, உங்களுக்கு பணம் எப்போ வேணுமோ நாங்கள் தர்றோம், அதுக்கிடையில் உங்களுக்கு வட்டி டபுளாக தர்றோம், உங்களுக்கு லாபம் தானே. ஆஹா, அந்த கொஞ்சோண்டு இருக்கிற உள்ள ஆசை அப்படியே தூண்டி விடும்போது அப்படியே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனுடைய விளைவு என்னென்னா, அதை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை தொடர்ச்சியாக வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரர்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் பலவிதமான சோதனை. சோதனைன்னா என்னன்னாக்கோ இதில் போடுமா அதில் போடுமா, அப்புறம் அதில் போட்ட பின்னாடி வரக்கூடிய சோதனைகள். அது நிம்மதியாக ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுட்டு பாருங்கள், கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கிறாங்கன்னா அந்த வரக்கூடிய பணத்தை அப்படியே செலவு போக மிச்சம் இருக்கிறத ஒரு ஆண்டவருக்கோ தர்மகாரியத்துக்கு கொடுத்தவோ மிச்சத்தை ஒரு சேமிப்பில் போட்டு வச்சோம்னா அது வரட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க அப்படி இருக்கிறதில்ல. இதை எதில் போடலாம், அதில் போடலாமா, இதில் போடலாமா, நிம்மதி இல்லாமல் அப்படியே அலைவாங்க. பணம் 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 போதுங்கிற மனசே வர்றதில்ல. நம்ம தேவை பக்தி உள்ளவர்கள்னு வெளியில் காமிச்சுக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருதயம் எதில் போடலாம் அப்படியே பெருகிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறோம். அப்புறம் கடைசியில் வருமான வரி அதுன்னு வச்சுன்னா அதை ஏமாத்துறதுக்கு போய் சொல்கிறது. ஏன்னா எல்லா தீமைக்கும் அது வேறுது பொய். நம்முடைய இருதயம் அதிலே போகும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் போகும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் பொக்கிஷம். நான் ஒரு முறை சில நாட்களில் பல காரியங்களை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். உலக காரியங்கள், பண ஆசைன்னு இல்லை, சும்மா உலகம், அரசியல், நாடு போகிற போக்கு இதெல்லாம். ஆவியார் என்கிட்ட உணர்த்தினார், பூமிக்குரியதை தேடாத, மேலானவளே யோசி. இப்போ இந்த நேரத்தில் நீ இதை போய் சிந்திச்சு என்ன ஆக போகுது, உனக்கு உலகத்தில் என்னென்னமோ காரியங்கள் எப்படி எப்படியோ நடக்குது, அதையெல்லாம் குறித்து யோசித்து நம்ம தேவையில்லாமல் குப்பையை கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் மனசில். ஆண்டவர் சொன்னார், மேலானவைகளை தேடு. ஆண்டவராக இயேசு பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறாரு, அங்கே என்ன மதிப்போ அதை தேடு. அங்கே தங்கத்துக்கு மதிப்பில்லை, வெள்ளிக்கு மதிப்பில்லை, பணத்துக்கு காரு பங்களா வீடு அல்லது அரசியல் இதெல்லாம் எதுக்குமே இங்கே வேல்யூ கிடையாது. ஸோ மேலானவைகளே தேடுங்கள். நாம் சபைக்கு தேவ பக்தி உள்ளவர்களாக உட்காந்துருக்குறோம், அருமையான வார்த்தைகளை கேட்குறோம். நம்முடைய இருதயமெல்லாம் பூமிக்கு எடுத்ததுலேயே இருக்குது. உனக்கு முன்னாடி தலையாட்டிக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்குறது போல கேட்குறாங்க, ஆனால் தேர் ஹார்ட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் மீ. தேவன் சொல்கிறார், அவருடைய இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. அவருடைய இருதயம். நிறைய பேர் சபைக்கு வர்றது எதுக்காக வர்றாங்க? சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறத கேள்விப்பட்டேன், நமக்கு சபைக்கு போய் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? நம்ம தேடுற ஆசீர்வாதம் பூமிக்குரியதா ஆவிக்குரியதா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடினா கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? தேவ சாயலாக மாறுறதா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மளை அழைச்சி என்ன சொல்கிறார்? அவர் மேலானதை தேடுங்கிறாரு. அந்த மேலானதை தேடுறவங்களாம் நம்ம சபைக்கு இருந்தோம்னா நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பெற போல அன்பு, தாழ்மை, பரிசுத்தம், நீதி,
சமாதானம், ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் வரக்கூடிய சந்தோஷம், அதுதான் ஒரு மேலான ஆசீர்வாதம். இந்த பூமியில் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் வாழ்ந்த பொழுதும் கூட இருதயத்தில் ஒரு சமாதானத்தோடு இருந்தார், இளைப்பாறுதலோடு கூட இருந்தார். நாம் ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா கூட உடனே கலங்கி தவிக்கிறோம். பயம், பதஷ்டம், கவலை, நாளைக்கு அடுத்த நாள் என்ன செய்வோம். காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இன்னும் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தில் உறுதிப்படலை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லைப்பா. டு லிவ் ஒன் டே அட் அ டைம். இன்றைக்கி உள்ள காரியத்தை மட்டும் யோசி அப்படின்லாம் சொன்னால் நமக்கு ஏன்னா நம்ம பணக்காரர் ஆகணும்னு விரும்புகிறோம், பூமியில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறோம், அல்லது அந்தஸ்து, கௌரவம், 4 பேர் நம்மளை மதிக்கணும், மனிதருடைய செல்வாக்கு, புகழ்ச்சி, இப்படி விரும்புகிறவங்க தான் கண்ணிலையும் கேட்டுலையும் முட்டாள்தனமான யோசனையில், மதியினம்னா முட்டாள்தனம், அறிவில்லாமல் நடந்துக்கிறது, முட்டாள்தனமான யோசனைகள், இப்படி பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அந்த பண ஆசையை, பணத்தை இச்சித்தவர்கள் விசுவாசத்தை விட்டே வழுவி போகிறார்கள், அநேக வேதனைகளினாலே தங்களை குத்தி கொள்கிறார்கள். பாருங்கள், 1.5 கோடி வச்சுருக்கிற மனுஷன், அது போக என்னென்ன சொத்து வச்சுருந்தாரோ நிம்மதியாக பேங்க்கில் போட்டிருந்தா, எவ்வளோ காலம் தான் கஷ்டப்பட்டு எங்கேயோ மிலிட்டரியில் இருந்தோம், குடும்பம் தனியாக இருந்துச்சு, இப்போ மனைவி பிள்ளைகளோடு கூட ஏதோ ஒரு வேலையை போட்டுக்கிட்ட, ஒரு கடையும் வச்சுருந்துருக்காரு, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கடையை என்னமோன்னு போட்டுரு. இப்போ அதில் ஏதோ வரக்கூடிய வருமானம், ஒரு பென்ஷன் வரும், அது போக இந்த பணத்துக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், போதும். இந்த போதுங்கிற மனதே இல்லைங்க. நான் கேட்குறேங்க, சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் நம்ம மனசாட்சியை தொட்டு கேட்போம். நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது நீங்கள் எதுக்காக? உங்கள் தேவைக்காகவா, ஆசைக்காகவா, பணக்காரனாங்கிறதுக்காகவா, இல்லை இருதயத்தில் சமாதானம் வேணும், நான் அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், இளைப்பாறுதலும் வாழணும். அருமையானவர்களே, நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆண்டவரை தேடுறோம்? 1 கொரிந்தியர் 15:19 எழுதியிருக்கு, இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். சபைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வர்றோமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வர்றோமா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? நீ தேவனுடைய கட்டளையின்படி நடந்தால், உபாகமம் 28வது அதிகாரம், சங்கீதம் 128, அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மாப்பிசையை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், வரையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கீழாக மேல் ஆவாய், வாழாமல் தலையாவாய், அப்படிலாம் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது பூமிக்குரியது, பழைய ஏற்பாடு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ பிரசங்கிமார்களும் இதைத்தான் அவங்க வாக்கு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேண்டியது பணம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை. இந்த உலகத்தில் உனக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். இன்றைக்கி நிறைய பேர் கவலைப்படுறதெல்லாம் உண்ணவும் உடுக்கவும் இல்லையேன்னு கவலைப்பட்டாங்கன்னா அது நேர்மையானது, சரியானதான். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவன் ஒரு சிலருக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையவோ அல்லது வருமானத்தையோ தேவன் கொடுத்துருந்தாருன்னா, தேங்க்யூ லார்ட், ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்கள் தேவைக்கு மேலே கொடுத்துருக்கீங்க, இதை நான் எனக்காக மட்டும் வச்சுக்கிடாமல் நான் மற்றவங்களுக்கும். பாருங்கள், 136ஆம் அதிகாரத்திலேயே 11ஆம் வசனம் வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, எவைகளை விட்டு ஓடி, பண ஆசை, பண ஆசையினால் வரக்கூடிய தீமைகள், வேதனைகள், முட்டாள்தனமான யோசனைகள், இதையெல்லாம் விட்டு ஓடி, அதெல்லாம் உலகத்துக்குரியவங்க தேடுறாங்க, நீ அதை தேடாத. நீ தேவ பக்தி உள்ளவன்னா நீ எதை தேடணும்? நீதியை தேடு. வாசிங்க அடுத்து. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ எதை நாடணும் அப்படின்னு சொன்னா, அல்லது தேடணும்னு சொன்னா, நீ தேவ பக்தியை தேடு, நீதியை தேடு, விசுவாசத்தை தேடு, அன்பை தேடு, பொறுமையை தேடு, சாந்த குணத்தை தேடு. நாம் இதை தேடுறோமா? நீ பணத்தை தேடாத. உனக்கு பணம் போதுமென்கிறது இருந்துச்சுன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லலை. சம்பாதிங்க, நேர்மையான வழியில் சம்பாதிங்க. பாருங்கள், இன்றைக்கி பண ஆசையில் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி சம்பாதிக்கிறதுல எப்படி இருக்கிறாங்க? ஒருத்தர் நல்ல வேலையில் இருப்பார், பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவங்க, நல்ல சம்பளம் வாங்குறவங்க, அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு 5000 சம்பளம் வாங்குறவங்க கூட ஒரு 500 ரூபா லஞ்சம் கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதில் இறுதி அப்படியே போகுது. ஒரு ஃப்ரீயாக இலவசமாக வருதுல்ல, ஃப்ரீ. நம்ம பண ஆசை உள்ளவங்கள இருக்கவே கூடாது. பண ஆசை இல்லாமல் இருக்கணும். அருமையானவர்களே, பணக்காரனுங்கிற ஆசையை நமக்கு இருக்கக்கூடாது. உங்களை தேவன் பணக்காரன் ஆக்குனா ஆக்குங்க. ஆபிரகாமை தேவன் சீமானா உயர்த்தி இருந்தால் நீங்களாம் தரித்திரமாக எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு தெருவில் தெரியுங்கலாம் சொல்லவே இல்லை. தேவன் ஒரு சிலருக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய வசதியை கொடுத்துருக்கார், நல்லது. தேவன் உங்கள் மூலமாக மற்றவங்களை ஆசீர்வதிக்க விரும்புவார். பி எ டூல் இன் இஸ் ஹேண்ட். அவருடைய கரத்தில் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் இருங்க.
அதே சமயத்தில் உங்களுக்கானதையே தேடாதீங்க, பிறலுக்கானவையில் யோசிங்க. அந்த 1 தீமோத்தேயு 17வது வசனம் வாசிங்க, 6:17. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சபையில் கேட்குற வார்த்தை தான். 17-18 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும். பணம் வந்துருச்சுனாலே ஒரு பெருமை வந்துடும். இந்த அதிகாரம், மோர் பவர் கரப்ட்ஸ் மோர்பாங்க. உங்களுக்குள்ள அதிகாரம் வந்துருச்சு அல்லது உங்கள்கிட்ட பணம் வந்துருச்சு அப்படின்னாக்கும் நம்முடைய நடத்தை, பார்வை, பேச்சு எல்லாமே மற்றவர்களை அற்பமாக என்றது அல்லது அதிகாரம் செலுத்துறது. இந்த சுவாவம் நமக்கு இருக்கக்கூடாது, வேதம் சொல்லுது. அடுத்து வாசிங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். ஐஸ்வர்யமே நிலையற்றதான். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். அது எப்படி வந்துச்சோ அப்படியே போனாலும் போயிடும். அதனால் இந்த ஐஸ்வர்யம் நிலையாக நம்மகிட்டே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பாருங்கள், நம்ம இந்த இடத்துல இடம் கட்டியிருக்கோம், இதை நம்ம சொல்லணும், இது நம்ம சர்ச் இடம், நம்ம இடம்னு சொல்லுவோம். நம்ம இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய இடமா இருந்திருக்கும். அவர் ஏன் இடம் பாரு. அதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருடைய இடமா இருந்திருக்கும். எத்தனையோ பேருக்கு சொந்தம் கொண்டாடி இன்றைக்கி நம்ம சொந்தாடிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு யார் கொண்டாட போகிறாங்களோ தெரியாது. நம்ம வீடு கட்டியிருக்கிற இடம், நம்ம வயல் எல்லாமே அப்படி தான். எத்தனையோ பேர் அதுக்கு உரிமையாளர்களாக அது படைக்கப்பட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அதுக்கு உரிமை கொண்டாடி இருப்பாங்க. இப்போ நம்ம உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நிலையற்றது. நாளைக்கு இன்னொரு உரிமை கொண்டாடுவார். அப்போ கடைசியில் ஒரு வேளை உயிர்த்தெழுந்த நாளில் எல்லாரையும் கொண்டாந்து நிறுத்தி ஆண்டவர் அப்போ அவங்கவுங்க இடத்துக்கு போகணுன்னா சரி, நம்ம நிற்கிறக்கே இடம் இருக்காது. ஒரே ஏக்கர் நிலம் அங்கே 1000 பேருக்கு மேலே கைமாறி இருக்கும். உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு எல்லாரும் நின்று இது ஏன் இடம்னு சொன்னா சரி, தாங்கவே தாங்காத அந்த இடம். அவ்வளோ பேர் உரிமை கொண்டாடுவாங்க. அப்போ நிலையற்றது. அது மேலே உன் இருதயத்தை வைக்காத. பணம் இன்னைக்கு கையில் நம்ம கையில் இருக்கு, நாளைக்கு கடைக்காட்டுற போது, நாலு கழிச்சு மெடிக்கல் ஷாப் போகுது, டாக்டர்கிட்ட போகுது, பேங்க்கு போகுது, எங்கேயும் போகுது. அது போயிட்டே இருக்கும். நம்ம கையில் இருக்கிற பணம் நிலையற்றது. அது மேலே உன் இருதயத்தை வச்சிடாத. தேவன் ஒருத்தர் தான் நிலையானவர். அது மேலே போய் அப்புறம் 18 நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, டூ குட். அவங்க நல்லது செய்யும்படி சொல்லு. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நல்ல கிரியை செஞ்சு நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சுக்கிடுங்க. பரலோகத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைங்க. டு பி ரிச் இன் குட் ஒர்க்ஸ். அப்புறம் டு பி ஜென்ரஸ் அண்ட் ரெடி டு ஷேர். உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்களோடு கூட தயாளத்தன்மையோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்டோரிங் அப் ஃபார் தெம்செல்ஸ் த ட்ரெஷர் ஆஃப் அ குட் ஃபவுண்டேஷன் ஃபார் த ஃபியூச்சர். எதிர்காலத்திற்கு நித்திய ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே நம்ம ஐஸ்வர்யங்களை இருக்கும்படி இங்கே இருக்கக்கூடிய நல்ல பணத்தையும் வசதியை வச்சு நீங்கள் நல்ல கிரியைகளை செஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தில் எது விளையாட பெற்றதோ அதை நீங்கள் இங்கே சம்பாதிச்சு கொள்ளுங்க. ஸோ தட் தே மே டேக் ஹோல்ட் ஆஃப் தட் விச் இஸ் லைஃப் இன்டீட். அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில், லூக்கா 16, இதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்கிறதான். ஆனால் சபையில் இருக்கக்கூடிய நம்ம இன்னும் பணக்காரனாகணும். நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், வசதி இருக்குது, இந்த பணத்தை இதில் போடலாமா, இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா. 2 பேர் வேலை செய்வாங்க, இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். பண ஆசை. இவங்க தான் போய் சிக்கிக்கிறது. அப்புறம் இருக்கிறது போதும்ட்டு இருந்தால் இருக்கக்கூடிய நேரத்தை பிள்ளைகளோட செலவழிக்கலாம், மனைவியோட செலவழிக்கலாம், தேவ பக்தி உள்ளவங்களை வளர்கிறதுக்கு ஏற்ப ஆண்டவருடைய வார்த்தையில் செலவழிக்கலாம். நம்ம பணக்காரன் ஆகணும்னு நினச்சோம்னாக்கா அந்த கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே போய் ஏதாவது பிஸ்னஸில் போவோமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமா. பணத்தை மட்டும் நம்ம செலவழிக்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கா நேரத்தையும் செலவழிக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு இளைப்பாறுதலோடு கூட வாழும்படிக்கு நமக்கு வசதியை கொடுத்துருந்தாருன்னா இளைப்பாறுதலோடு வாழ்கிறதில்ல. அந்த நேரத்தை 2 பேர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சாப்பிட்டு போய் அப்படியே உடனே போய் இன்னொரு கடை, இன்னொரு பிஸ்னஸ்ஸு. எனக்கு தெரிய சிவகங்கையிலே ஒருத்தர் வீட்டுக்கெலாம் ப்ரேயருக்கு போனோம். இப்போ அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அமல்ராஜ் பேர் தான் கூட்டி போயிருக்கார். அவரும் வேலை செஞ்சார், நல்ல வேலை. அவர் மனைவியை வேலை செஞ்சாங்க. சொந்த வீடு இருக்குது, கார் வச்சுருந்தார். ஒரு தடவைலாம் அவங்க வீட்டில் ப்ரேயருக்கு போயிட்டு என்னை கொண்டாந்து காரில் விட்டுட்டு போனாங்க. அவர் போய் வேற ஒரு பிஸ்னஸ்ஸு, கடை கட்டி வாடகைக்கு விடணும், அப்புறம் பிஸ்னஸ்ஸு என்ன நம்ம கொரியர் சர்வீஸ் இப்படிலாம் ஆரம்பித்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுனாக்கும் கடன் கடன் கடன். எப்படிங்க இவருக்கு கடன் வந்துச்சு? 2 பேரும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹைஸ்கூல் டீச்சரு. வீடு இருக்குது, கார் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. அப்புறம் பிஸ்னஸ்க்காக கடை வாங்கினாங்க. அடுத்த விட்டு நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு அவங்கள்ட்ட வசதி இருக்குன்னு கேட்குறவங்களாம் கொடுக்க கடைசியில் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிட்டார். அவருக்கு கடன் கொடுத்தவர் பாவம், அவரோட வசதி இல்லாதவர். அவர் சொல்கிறார், பிரதர் என் மனைவி விட்டு நகையெல்லாம் வாங்கி வச்சார் பிரதர், திருப்பி கொடுத்துருவார். நமக்கு 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம், திருப்பி கொடுத்துருவார்னு வாங்கி வச்சார், கொடுக்கவே இல்லை, இறந்து போயிட்டார்.
அவங்க மனைவி வீட்டில் போய் சொன்னா சரி, அவங்கள சொன்னா அவங்கள யார் கொடுக்க சொன்னா, எது கொடுத்தீங்க, யாருக்கு தெரியும்? இப்படி தான் அருமையானவர்களே, நாம் வந்து பண ஆசை. வாழ்ந்தபோது நிம்மதி இல்லை. காலையில் வந்துட்டு மத்தியானம் போக வேண்டியது, திருப்பி சாயங்காலம் வந்தோன்னு வீட்டுக்கு வந்து பையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கடைக்கு போக வேண்டியது, பிஸ்னஸ் போக வேண்டியது, ராத்திரிக்கு வர வேண்டியது, அவங்க மனைவி பிள்ளைகள் தூங்கிடுவாங்க, இவரும் தூங்க வேண்டியது, காலையில் எந்திரிச்சு ஓட வேண்டியது. நிம்மதியாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் வசதியும் கொடுத்துருந்தாலும் நாம் வந்து பண ஆசையினால் நம்மளை அநேக வேதனைகளாலே ஊடுருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அவர்களே குத்தி கொள்கிறாங்க. காரணம் பண ஆசை. அதுதான் இங்கே எழுதியிருக்கு, நீ வரும்போது தாயின் வயிற்றிலேருந்து நிர்வாணியாக வந்த, நகை போடலை, நட்டு போடலை, சொத்து சுகம் உன்னையும் கொண்டு வரல. அதே மாதிரி தான் நீ போகிற. செத்த பின்னாடி உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் ஏதோ ஒரு புது துணியை வாங்கி கொண்டு வேணால் கிள்ள போடுவாங்க. அதுவும் இந்த மல்லை வாங்கி கிழித்து கட்டி கொண்டு போடுறான். நீ சம்பாரிச்சு ஏதாவது கூட வருமா? அருமையானவர்களே, இப்படி தான் பண ஆசை. பண ஆசை பணக்காரன் ஆகணும், எப்படியாவது பணக்காரன் ஆயிரும். ஏன்? உலகத்தில் உள்ளவங்க என்னை மதிக்கணும். அது வேற இடம். உலகத்தில் உள்ளவங்க மதிக்கணும் அப்படின்னா, உலகத்தின் பார்வையில் எனக்கு மதிப்பு வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு அந்தஸ்து வேணும், என்னை பெரிய ஆளை நினைக்கணும்னா யூ ஆர் இன் எ ராங் பிளேஸ். அதுக்கு நிறைய வழி இருக்குது. வெளியில் போனால் நிறைய அதை விட பணக்காரன் ஆகிட்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு சமாதானம் இருக்காது. சமாதான பிரபுக்கிட்ட வந்தால் அவர் சொல்கிற வழி இதுதான் சமாதான வழி. அவர்கள் சமாதான வழியை அறியார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. சமாதான வழியை அவர்கள் அறியார்கள். நீங்கள் சமாதான வழி அறிஞ்சிருக்கீங்களா? நம்ம சபைக்கு வந்திருக்கோம், சமாதான வழி அறிஞ்சு. நான் சொல்கிறேன், பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் பீஸ்ஃபுல். நிம்மதியாவது வாழும்படி தேவன் வச்சுருக்கேன். எனக்கு இருக்கிறது போதும். எனக்கு என்ன தேவையோ அது தேவன் தர்றார், போதும். ஒருவேளை நீங்கள் இன்னும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆண்டு இருக்குது, படிக்க வைக்க வேண்டிய இருக்குது, உங்களுக்கு சேமிங்க, வேண்டான்னு சொல்லலை. நேர்மையான வழியில் சம்பாதிங்க. பணத்தை வட்டிக்கு விடுறது, கூடுதல் வட்டி கிடைக்கிறது, டபுள் ஆக்குறது, அல்லது அதில் போடுவோமா இதில் போடுவோமா, கடைசியில் என்னென்னாக்கா உள்ளதும் போச்சுரா இல்லை உள்ளக்காங்க பாருங்கள். 1.5 கோடியும் போய் அவர் வாழ்க்கையே போச்சு. வாழும்போது தான் மனுஷன் மிலிட்ரியில் இருந்தால், இப்போ இருக்கும்போதாவது பிள்ளைகளோட மனைவியோடு இருந்து வாழ்ந்துட்டு போகலாம்ல. பாருங்கள், 1.5 கோடி சம்பாதிச்சதும் போய், அவர் உயிரும் போய், இப்போ அவரோட மிலிட்ரியில் இருக்கும்போது தான் பிரிஞ்சிருந்தாங்க, இப்போவும் பிரிஞ்சு தான் இருக்க வேண்டியிருக்கு. கோச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். நம்ம சபையில் உள்ளவங்களும் இது மாதிரி எத்தனை பேர் இன்னும் வந்து போதும், தேவன் உனக்கு கொடுத்தது போதும், எனக்கு என்ன வேணும், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இருதயம் வந்து போதுங்கிற மனது இல்லாமல் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9-10 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலகப் பொருள் நம்ம மற்றது விட்டுருங்க, சிநேகிதை சம்பாதிக்கிற விடுங்க. அநீதியான உலகப் பொருள் ஏன் சொல்கிறேன்? நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விதத்திலேயே அநீதியாக சம்பாதிக்க முடியும். லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வந்து ஏமாற்றி, மற்ற மனுஷனை ஏமாற்றி பொய்யை நம்ப வச்சு மிகைப்படுத்தி பேசி இல்லாத இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கிட்ட இந்த பக்கம் ஒரு ரோடு வருதுன்னு சொல்லியாச்சுன்னா போதும், வந்து இப்போ ரோடே வந்துட்டு மாதிரி இடங்களை விற்க தயாராகிட்டாங்கல்லாம். அவன் கடைசி இந்த பக்கம் ரோடு வரலேன்ட்டானாக்க முடிஞ்ச வாங்கினேன் பாடம் அம்பேல் தான். அவன் போய் ஏன் வாங்குறேன்? இந்த பக்கம் ரேட் ஏறிடும், நமக்கு ஆசை தான், எல்லாம் பண ஆசை. அருமையானவர்களே, இப்படி தான் நேர்மையான வழியில் சம்பாதிங்க. லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறது. வேலையில் உள்ளவங்க லஞ்சம் வாங்குறாங்க, பிஸ்னஸில் உள்ளவங்க தரத்தில் ஏமாத்துறாங்க, அளவில் ஏமாத்துறாங்க. அளந்து போகிறதுனா அளவில் ஏமாத்துறது, எடையினா இடையில ஏமாத்துறது, தரத்தில் ஏமாத்துறது, நல்லா இல்லாத பொருளை நல்ல பொருள்னு சொல்கிறது, நேற்று உள்ள பாலை இன்றைக்கி வந்த பால்னு சொல்கிறது. இப்படி தான் ஒவ்வொன்று சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலேயும் பொய் 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 ஏமாற்றம். நேர்மையான வழியில் சம்பாதிங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னாக்கா நீதியான வழியில் சம்பாதிக்கிறது. அப்புறம் உண்மையாக இருக்கிறதுனா என்ன? அடுத்து அநீதியான உலக பொருள் உண்மையாக இருக்குன்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கூட நாம் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செலவழிக்கிறது, தேவையில்லாத பொருள்களை, என் கண்ணுக்கு எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் வாங்குறது. கடையில் போகும்போது நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு போதுமான அளவு ட்ரெஸ் இருக்கும், நிறைய ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி. ஏன்? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதனால. தட் இஸ் ஸ்பெண்டிங் இன் அன்ஃபெய்த்ஃபுல் வே. உண்மை இல்லாதவர்கள். நீதியான வழியில் சம்பாதிங்க, நேர்மையாக சம்பாதிங்க, சரியான வழியில் சம்பாதிங்க, ஏமாத்தாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, அப்படி சம்பாதிங்க. அதை செலவழிக்கும் பொழுது கடவுளுக்கு பயந்து செலவழிங்க. என்னுடைய இல்லையாவும் உம்முடையவைகள். ஆண்டவரே, இதை நான் வாங்கலாமா கொடுக்கலாமா? சின்ன சின்ன பொருளில் நான் சொல்லலை. கடைக்கு போகும்போது உங்களுக்கு போதுமான அளவு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எதுக்கு தேவையில்லாமல் ட்ரெஸ் எடுக்கிறீங்க? ஒரு ஜாக்கும் அவரோட ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப சிம்பிளாக, வி லிவ் வெரி சிம்பிளி. அதனால் ஏதாவது கொஞ்சம் பணத்தை சேமிக்க முடிஞ்சால் நாங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆமாம், நம்ம அப்படி திங்க் பண்ணியிருக்கோமா? சிம்பிளாக இருந்தாலுமே என்ன தேவையோ அதுக்குள்ளே எளிமையாக. ஸோ இட்ஸ் எ வெரி பிளஸட் லைஃப்.
எங்களுக்கு தேவன் போதுமான அளவு கொடுத்துருக்குறாரு. ஆனால் கூட நானும் என் மனைவி திடீர்னு ரேஷன் அரிசி ஆக்குமா ஆக்கு. அதில் என்ன இருக்குது? எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? அதை சாப்பிட்டானே கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறது வேணான்னு என்ன இருக்குது? சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். லிவ் சிம்பிளி. ஏன் ரைட்டியஸ்ல நீதியாக நேர்மையாக சம்பாதிங்க. எவ்வளோ சிம்பிளாக வாழ முடியுமோ சிம்பிளாக வாழுங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸில் அதே மாதிரிக்கே பொருள்களை வாங்குறதில்ல எவ்வளோ எளிமையாக இருக்க முடியுமோ இருங்க. அதில் மிச்சம் பண்ண முடியுமா மிச்சம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ணுங்கள். அது போக மிச்சம் இருக்கா சேமிச்சு வைங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னா கீழே பழுத்திருக்கிற மனுஷனுக்கு அடிபட்டா விழுந்தா அடிபட்டான்னு சொல்லவே முடியாது. அவன் இப்போ உயர பறந்துக்கிட்டு இருக்கும்போது விழுந்து அடி எவ்வளோ கூட உயரமாக போகிறோமோ விழுவும், அடி விழுவும். அதனால் எளிமையான வாழ்க்கை வாழுங்க, சிம்பிளாக வாழுங்க. லேர்ன் டு லிவ் சிம்பிளி. இருந்தாலும் சரி, இருந்தாலும் சிம்பிளாக வாழ்கிறது. அதுக்காக நீங்கள் சத்தான உணவு சாப்பிடாதீங்க அப்படிலாம் நான் சொல்லலை. எப்போ ஒரு நேரம் ஹோட்டலுக்கு போகிறீங்க, நத்திங் ராங். எப்போ கறி எடுக்கிறீங்க, மீன் எடுக்க சாப்பிடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆடம்பரம்ங்கிறது எப்படின்னா, நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் உடுத்துவேன், அப்படி இருக்கையிலேயே வாங்கிட்டே இருக்கிறது. வேஸ்டிங் மணி. ஏன்? அது தேவன் உங்களுக்கே கொடுத்தாருன்னு நினச்சிக்கிட்டீங்க. உங்கள் மூலமாக தேவன் மற்றவங்களை ஆசீர்வதிக்க விரும்புவார். நல்ல சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எசேக்கியேலுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 49 வசனம் படித்து பார்த்தீங்கன்னாக்கோ, அந்த சோதோமின் பாவம் என்னன்னு சொன்னாக்கோ, அந்த கதவுக்கு வெளியில் நிறைய மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இவங்க நல்லா சாப்பிட லேசினஸ். அவங்க அந்த அந்த இங்கே கை வச்சுட்டு அங்கே கூட வாசிங்க, எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க. சோதோமிங்கிறது தன்பால் பாலியல் ரீதியான பாவம். அது எழுதியிருக்கு, திஸ் வாஸ் த கில்ட் ஆஃப் யுவர் சிஸ்டர் சோதோம். சி அண்ட் ஹர் டாட்டர்ஸ் had arrogance, abundant food, தேவைக்கு அதிகமான சாப்பாடு, கேர்லெஸ் ஈஸ், ரொம்ப ஆகார திரட்சி, சோம்பேறித்தனம், நிர்விசாரமான வாழ்க்கை. she did not help the poor and needy. அவர்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் உதவி செய்யவில்லை. they were haughty and committed abominations before me. ஆமர்மையானவர்களே, நம்மளை சுற்றி எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, ஊனர்கள் இருக்கிறாங்க, குருடர்கள் இருக்காங்க, சப்பானிகள் இருக்காங்க. எவ்வளோ பேர் தர்மம் கேட்டு வர்றாங்க. உதவி செய்யுங்க, முடிஞ்ச மட்டும் உதவி செய்யுங்க. இதுதான் நம்ம வாழ வேண்டிய, தேவ பக்தி உள்ளவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. இதுதான். தனக்காகவே வாழாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறது. அடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 15ஆவது அதிகாரம் 27ஆவது வசனம். இப்போ பண ஆசை உள்ளவங்க சம்பாதிக்கும் போது நேர்மையாக இருக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னேன். நம்ம அப்படி வாங்கக்கூடாது அருமையானவர்களே. நம்ம இதை தியானிக்கிற நோக்கம் எல்லாம் நாம் அப்படி இருக்கக்கூடாது. 15:27 வாசிங்க. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானம்லாம் லஞ்சம். he who hates bribes will live. 23ஆவது அதிகாரம் நீதிமொழிகளில் 4:5 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 23:4-5. ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். do not weary yourself to gain wealth. அப்படின்னா பணம் 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 சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சு ஒரு ஓய்வோட இல்லாமல் நீ உன் உடம்பை கெடுத்துக்கிடாத, களைப்படையாத. டேக் ரெஸ்ட். உனக்கு 8 மணி நேரம் வேலையா, அதுக்கு மேலே எவ்வளவு ஃபேமிலியோடு இருக்க முடியுமா, ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க முடியுமா, இளைப்பாற முடியுமா? உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. 6 நாள் வேலை செய், 7ஆவது நாள் ஓய்விடுனார் ஆண்டவர். அந்த ஓய்வு நாளை குறித்து பிரமாணத்தை எழுதியிருக்கு. உன்னுடைய வீட்டில் உள்ள மிருக ஜீவன்கள், ஆடு மாடு உனக்காக உழைக்கிதில்லை, வேலைக்காரர்கள், அவங்களுக்கு ஓய்வு வேணும். அதனால் ஒரு நாள், அதுதான் இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட்டு நமக்கு 6 நாள் வேலை, 7ஆவது நாள் ஓய்வு நாள்னு இருக்குது. அந்த காலத்துலேருந்து சட்டமாக தேவனே கொடுத்தது அது. 6 நாளில் கிரியெல்லாம் முடிச்சுட்டு 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். நம்ம பழைய இதில் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் மனுஷனுக்கு கட்டளையிட்டார். நிலத்தை உழுவுறதுல கூட நீ 6 வருஷம் வெள்ளாமல் ஓடி 7ஆவது நாள் உன் நிலத்தையெல்லாம் நீ சும்மா விட்டுறமுட்டு இருக்கு. நீங்கள் 7 வருஷம் பஞ்சம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 வருஷம் முடிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் நம்ம நிலத்தை பயிரிடக்கூடாதான், தரிசாக போட்டுறணும். அது தேவனுடைய சட்டம். ஆனால் யாருமே போடுறதில்ல. வருஷத்துக்கு 2 வெள்ளாமல் கூட போடுவோம், வருஷம் போடுவோம். 6 வருஷம் முடிஞ்சோடனே ஒரு வருஷம் தரிசுங்கிறத நம்ம செய்கிறதே இல்லை.
7 49, அதாவது 6 42 முடிஞ்ச உடனே 6 வருஷம் நல்லா விளையும், 7வது வருஷம் பஞ்சம் போகும். 6 36, 7 42, 36 வருஷம் நல்லா விளைஞ்சிட்டு அடுத்த 7 வருஷம் ஆண்டவர் என்ன செஞ்சுறாரு, அவரே ரெஸ்ட் கொடுத்துறாரு. 7 வருஷம் பஞ்சம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒருத்தர் சொன்னார், 6 வருஷத்துக்கு ஒரு வருஷம் நம்ம ஓய்வு கொடுத்துருக்கணும், நிலத்துக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, 6 36 முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து நீ ரெஸ்ட் கொடுக்கல, நான் கொடுக்குறேன், போ, விளையாது, அவ்வளோதான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, தேவனுடைய திட்டம் அதெல்லாம். ஆனால் நம்ம ஓய்வே இல்லாமல் வேலை செய்கிறோம். பிகமிங் வியரி டு கெயின் வெல்த், பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ரெஸ்டே இல்லாமல் ராத்திரி பகல வேலை செய்யும். அருமையானவர்களே, தேவன் நம்மளை இளைப்பாறுதலான வாழ்க்கைக்கு நடத்த விரும்புகிறார். ஓய்வு எடுத்துக்கணும். உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஓய்வு இல்லாமல் வேலை செய்யாத, டேக் ரெஸ்ட். அதுக்கடுத்து 28வது அதிகாரம் 8வது வசனம். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். பாருங்க, he who increases his wealth by interest and usury. வட்டியினாலும் ஆதாயத்தினாலும். பாருங்க, வட்டி வட்டி வட்டி. நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களே வட்டி கொடுத்து வாங்குறாங்க. நம்ம சபையில் உள்ளவங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, பேங்க்கில் வட்டி கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு நியாயமான இன்ட்ரெஸ்ட்டு. அது நம்ம பணத்தை வச்சா, ஆண்டவரே சொன்னார், நீ வந்து இதை காசுக்காரன்கிட்ட கொடுத்து வச்சுருந்தா எனக்கு வட்டியோட கிடைக்குமேட்டு. அது வந்து நியாயமான இன்ட்ரெஸ்ட், அது தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதோ வீடு கட்டுறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ பேங்க்கில் ஏதாவது பொருளை வச்சு நீங்கள் லோன் வாங்குறீங்க, அது அதுவும் தப்பு கிடையாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நியாயமான வட்டியில் வாங்குகிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கே கடன் வாங்குறது அல்லது அதிக வட்டி கிடைக்கிறதுக்காக போய் ஏதாவது ஒன்று செய்கிறது, அதுதான் வட்டி வாங்காதுன்னு எழுதியிருக்கு. சகோதரர்கள்ட்ட பணம் கொடுத்தாலும் அதுக்கு வட்டி. லாப நோக்கத்தோடு கூடவே கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கூட லாப நோக்கம். 28வது அதிகாரத்தில் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அருமையானவர்களே, ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். எனவே நான் சொல்ல விரும்பினது தான், நம்முடைய திருச்சபையில் வரக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டியவங்களுக்கு எத்தனையோ மூல காரியங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்குன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வர்றவங்க கூட விக்கிர ஆராதனை பண்ணுறவங்க, பிள்ளி சூனியம் பண்ணுறவங்க, பணத்தை வட்டி கொடுக்குறவங்க, பண ஆசை, பணம் பணம் பணம்னு அலைகிறவங்க, ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவங்க, லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்கிறவங்க, வட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கிறவங்க, அப்படி வந்து பணம் பணங்கிறதுக்காக ஓய்வில்லாமல் ஓடுறவங்க, உழைக்கிறவங்க, இதெல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தான் இப்போ நம்ம தியானித்தோம். பழைய ஏற்பாட்டிலே அதெல்லாம் சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டிலேயே. அப்போ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களாகிய நாம் வந்து மேலானவையிலே தேடணும்னு சொன்னால், நமக்கு உலக பிரகாரமாக சாப்பிடவுக்கும் நம்ம தேவைகளுக்கும் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி, இளைப்பாறுதலோடு வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். மனுஷன் விருதாவே உழைக்கிறான், விருதாவே கவலைப்படுகிறான், தேவையில்லாத காரியங்களில் மனசை குழப்பிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறான். தலை மண்ணுக்கு போகிற வரைக்கும் பணம் பணம் பணம். எப்போ பிணம் ஆகிறானோ அன்றைக்கி தான் பணம்னு வச்சுட்டு அந்த பானங்கிறது பீனாவாக மாறிடுது. பணம்ங்கிறத வந்து நிறுத்திட்டு அப்புறம் பிணம்னு மாறிடுது. அது வரைக்கும் வந்து பணம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. எனவே அருமையானவர்களே, மேலானவையிலே தேடும். தேவன் நம் கண்களை திறந்தல்வாராக. போதும் என்கிற மனது. ஆண்டவரே எனக்கு போதும், எனக்கு 2 பேர் சம்பாதிக்கிங்க, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே போய் இதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து வருமா போகும், போதும் போதும், உனக்கு என்ன தேவையோ அது இருக்குதா, போதும் ஆண்டவரே, அதுக்கு மேலே கொடுத்தீங்களா, தேங்க்யூ ஆண்டவரே. எனக்கு மினிமம் ஒரு சாப்பாடு, ஒரு கூட்டு, பொரியல் போதும். அதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் பாயசம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, அடே அப்பா தேங்க்யூ லார்ட். அப்படி தான் நம்மளுடைய சம்பாத்தியத்திலையும் சொல்லணும், எனக்கு இதுவே போதும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இது இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு மேலேயும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி. இல்லை இதுக்கு மேலே இருக்குது, நான் இதை வச்சு யாருக்காவது கொடுக்கலாமா, ஹெல்ப் பண்ணுறவங்களாமா, பண்ணலாமா, அப்படி யோசிப்போம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராங்க. வர வாரம் நாம் நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த வார்த்தை நாம் அடிக்கடி சபையில் பொருளாசை குறித்து, பணாசை குறித்து நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது ரொம்ப இன்னொரு எஜமான் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியை அதிகமாக தேவன் நமக்கு பேசுகிறார். இதில் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் ஆண்டவர், நம்ம ஆண்டவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு எஜமான் உலகம், பண ஆசை, பணம், உலக பொருள், அதை குறித்தும் சபையில் நாம் அதிகமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே தேவன் நமக்கு அந்த வார்த்தையை நாம் இந்த நாளில் நாம் கேட்டு உணர்வடையும்படி தேவன் நமக்கு பேசியிருக்கிறார்.
சகோதரர் பேசுன அந்த ஒரு வார்த்தை எனக்கு 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அது யாருமே மாற்ற முடியாத ஒரு பிரமாணம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அதில் தான் இருக்கு அங்கே பிரச்சனையே. பண ஆசையினால தான் அந்த மேலே கண்ணி சோதனை கேடு எல்லாமே. அந்த பணம்ங்கிற பகுதியில் ஒரு ஆவி அதில் இருக்குது. ஒரு ஆவி தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது. சாத்தான் இன்னொரு எஜமான்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் அந்த பணத்தில் ஒரு ஆவியை, ஒரு ஈர்ப்பை வச்சு பாருங்கள். ஒரு 10 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னொடனே அப்படியே எல்லாத்தையும் இழந்தது மாதிரி ஆயிராங்க. ஒரு 100 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னா ஐயோ போச்சேன்ற மாதிரி ஆயிராங்க. மதுரை போயிருந்தேன் ஒரு தடவை. பர்ஸில் ஒரு 4000 ரூபா வச்சுருந்தேன். அதில் ஏடிஎம் கார்டு, லைசன்ஸ், வண்டி லைசன்ஸ், ஆர்சி கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு, மொத்தம் ஒரு 5-6 கார்டு, மனைவிடைய ஏடிஎம் கார்டு எல்லாம் உள்ளே வச்சுருந்தேன். பஸ் ஸ்டாண்டில் யதார்த்தமாக நானும் பையனும் போயிருந்தோம். இப்படி பாக்கெட்டில் ஒரு பொருள் வாங்குறதுக்காக அப்படி பாக்கெட்டில் பர்ஸை தேடும்போது பர்ஸை காணோம். பர்ஸை காணா. ஆனால் என்னுடைய ஆவியில் என்ன ஆண்டவர்கிட்ட சொன்னேன்னா, விசுவாசம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசத்தை இழந்துட்டேன்னா பரிசு முக்கியம் இல்லை, அந்த சமாதானத்தை இழந்துடக்கூடாது, நீர் அனுமதிக்கிறீர், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொன்னேன். அடிச்சிட்டான்டா அவனும் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்னா, என்னப்பா நீங்கள் பின்னாடி யாருமே இல்லைப்பா, யாரும் உங்களை அடிக்கலப்பா, என்னப்பா யார் அடிச்சதுன்றீங்க அப்படின்னு. நான் சொன்னது பர்ஸை அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவன் நினச்சது யாரை அடிச்சிட்டோம்னு பின்னாடி. என்னுடைய இருதயத்தில் அந்த ஒரு இலைப்பாறுதல் அப்படியே தேவன் தந்திருந்தார். அவன் பதஷ்டம் அடைகிறான். ஐயோ என்ன சொல்கிறிய அப்படின்னு. எடுத்து இல்லைப்பா பர்ஸை காணோம், பிப்பாயிட்டு அடிச்சிட்டான். ஆனால் கர்த்தர் நல்லவர். வந்து ஜெபம் பண்ணேன். எனக்கு அந்த கார்டு ஒரு 6 கார்டு அதில் இருந்தது, அதுக்காக ஜெபம் பண்ணேன். தேவன் அற்புதமான ஆண்டவர். 1 மாதம் கழித்து என் கைக்கு அந்த கார்டு பூரா வந்தது. கடலில் குண்டு சேர்த்தி போட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் யார் எடுத்துகிட்டு வர முடியும்? மதுரை ஒரு பெரிய கடல், அதில் பிப்பாயிட்டு அடித்த கார்டு 1 மாதம் கழித்து அற்புதமாய் ஒரு சில நபர் மூலமாய் கைக்கு வந்துச்சு. ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொன்னேன். சில வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்தது. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் ஒரு பொருள் காணாமல் போகுது, உடஞ்சி போகுது, நஷ்டமாகுது. அப்பொழுது தான் நம்முடைய இருதயம் உண்மையில் பொருளாசை பணாசையில் இருக்காங்கிறத செக் பண்ணுற நேரம் அது. அந்த நேரத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகள். நாம் அநேக நேரம் சபையில் இவ்வளோ சத்தியங்களை கேட்குறோம், விசுவாசி அப்படியாத்தான் இருக்கிறோம். அதாவது தேவன்கிட்ட எதையாவது பெறலாமே என்றோம். தேவன் ஒன்று அனுமதிக்கும் போது, நஷ்டத்தை சோதனையை ஏதோ ஒன்று அனுமதிக்கும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம்னா நாம் சீசர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாக இல்லை, வெறுத்து விடுகிறவர்களாய். சரி, தேவன் அனுமதித்தார், பிப்பாக்கிட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க, நஷ்டமாயிருச்சு, ரைட்டு. ஆனால் இன்றைக்கி புலம்புகிறவர்களாய் காசு பணத்துக்காக. சகோதரர் சொன்ன மாதிரி இந்த வட்டி, நான் இந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையாகத்தான் நான் அதை யோசிப்பேன். அது ஒரு கெட்ட வார்த்தைங்க. அதில் ஆசீர்வாதம் கிடையாது. வட்டிங்கிற வார்த்தையில் ஆசீர்வாதமான தியானிச்சிங்கன்னா அதில் ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வட்டி குட்டி போடுகிற அளவுக்கு மனிதன் என்ன செய்கிறோம், அதை பெருக்கிறதுக்கு திட்டம் போடுறோம். இது அதில் போட்டால் எவ்வளோ வட்டிக்கு, இந்த பேங்கில் போட்டால் எவ்வளோ, இந்த பேங்கில் போட்டால் எவ்வளவு, அப்படிலாம் கூட தியானித்து சிந்திச்சு இந்த வசனத்தை வாசிக்கையில் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. என்னென்னா, பிரதர் பேசும்போது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும்
வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். நீங்கள் அந்த தீமோத்தேயு அந்த 6ல் கையை வச்சுக்கிருவேன். 12 மத்தேயு 12:45, அதாவது 44லேருந்து கூட வாசிக்க. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். இப்போ திருப்பம் 1 தீமோத்தேயு 9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், அதாவது ஒரு ஆவி உள்ள வருது, பண ஆசை. ஒரு ஆவி உள்ள வந்து தூண்டி விட்டு இப்போ போய் அது என்ன செய்யுதுன்னா அந்த பண ஆசைங்கிற ஆவி வேலை செஞ்சு 7 ஆவியை போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வருது. எத்தனை ஆவி? 7 ஆவி. அதை நீங்கள் வாசித்து பார்த்தா 7 இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பண ஆசை, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சை. அப்போ அவனுடைய நிலைமை முன்னிலைமையும் ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை விட பரிதாபம். ஆம் பிரியமானவர்கள், இது ஒரு ஆவி. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இது ஒரு பண ஆசைங்கிறது ஒரு ஆவி. ஒரு ஆவி நம்மளை என்ன செய்கிறான்னு சாத்தான் அப்படி தூண்டி விட்டு பிறகு சொன்னாங்க இல்லையா, அது அடுக்கடுக்காக ஒவ்வொரு இது ஆசை உள்ளே வந்தோடனே அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதியாக சாத்தானுடைய தந்திரம் நம்மை மோசம் போக்கும்படி. ஆமாம், அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரலை. மனுஷனை அழிக்கணும். தற்கொலை பண்ணவங்க பணத்தினால எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சண்டையினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை, சமாதானம் இல்லாமல் வீட்டை விட்டு பிரிஞ்சு போய், அல்லது வெட்டுக்குத்து, அடிதடி, பணம், கோர்ட்டு கேஸு, இடத்துக்காக, ஒரு அடி நிலத்துக்காக எவ்வளவு சண்டை. வீட்டில் எதிர்த்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் இடத்த தள்ளிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக எவ்வளவு அப்படியே ஆவி. அதான் தெளிவாக இருக்குது. ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக போகிறதே கிடையாது. கொஞ்ச நாள் புல்லும் பூவும் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புல்லும் பூவும் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாக்கோபு சொல்கிறாரு, தாழ்ந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, நீ தேவனுக்கு மேன்மை பாராட்டு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்திக்க. ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன் கொஞ்சம் தருத்தரனா, கொஞ்சம் வசதி கம்மியாக போகுதா, நீ தேவனுக்கு மேன்மை பாராட்டு. இந்த நிலைமைக்கு என்னை வச்சிருக்க போதும் ஆண்டவரை, இதுக்கு மேலே எனக்கு வேணாம், இந்த ஐஸ்வர்யம் போதும், இந்த ஆசீர்வாதம் போதும், அதில் நின்றுக்க. சோதிக்கப்படுகிற எவனும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் இச்சையில் இழுப்புண்டு சோதிக்கப்பட்டு சிக்குண்டு போகிறான். பிரியமானவர்கள், நாம் மணந்துருவோம். நல்ல வார்த்தைகளை கேட்குறோம், நிறைய நல்ல வார்த்தைகள். ஆனாலும் கூட நேரங்களில் வரும்போது, சோதனை வரும்போது வார்த்தையெல்லாம் மறந்துடும். அதே வேதனையாக இருக்குது. வார்த்தையில் மறந்துடும். அந்தந்த நேரங்களில் சோதனை வரையில் மனசு என்ன விரும்புதோ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற. சில நாளைக்கு முன்னாடி பையன் ஒரு பக்கத்தில் பிளாட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஏரியாவில், நம்ம வீடு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல. இதில் ஒரு பிளாட் வாங்கினா தேவைப்பா அப்படின்னு. இனிமே வேடமோ வீடோ எதையும் நான் வாங்குவேன்னு எதையும் எதிர்பார்க்காது. ஏன்னா முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். சொத்து இடம் பொருள் வாங்குகிற காரியம் எதுவுமே என் வாழ்க்கையில் இனி இருக்காது. இனி ஆண்டோருக்காக வாழ்கிற வாழ்க்கை நான் என்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். பிரதர் பேசின வார்த்தையில் சில காரியங்களாம் நடந்தது. வேலைக்கு எழுதி கொடுத்துட்டு அந்த பிஎஃப் பணம் வந்தது. எனக்கு வந்தது தெரிஞ்சோன்னு ஒருத்தர் என்னோட வேலை செய்து வந்தார் வீட்டுக்கு. அதை கொஞ்சம் கொடுங்க, ஒரு இடம் அங்கே 2 பேருமா சேர்ந்து வாங்கி போடுவோம், கொஞ்ச நாள் போட்டு விற்றுட்டோம்னா அதில் நான் உங்களுக்கு நம்ம 2 பேரும் அப்படியே பெருக்கிடுவோம். நீங்கள் ஸ்பாட்டுக்கெலாம் வர வேணாம், நீங்கள் இருந்துக்கிறங்க, நான் பார்த்துக்கிறேன். அவரை தன்னை கட்டி அனுப்பி விட்டேன். அவரை பேசி, இல்லை எனக்கு அப்படிப்பட்ட விருப்பம், நாட்டம், என்னுடைய நோக்கம்லாம் அது இல்லை அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். சில நாள் கழித்து இன்னொருத்தர் 2-3 பேர் வந்தாங்க.
அந்த பணத்தை கொடுங்க, நம்ம ஒரு செட் ஃபண்ட் ஆரம்பிக்கிறோம், அதில் போட்டோம்னா இந்த ஊரில் நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் அங்கே ஸ்பாட்டுக்கெலாம் வர வேணாம், நாங்களே வேலை செய்வோம் உங்களுக்கு மாதம் மாதம். பிரியமானவர்களே, இந்த உலகம் அவ்வளவு ஒரு ஆசை இச்சையில், பண ஆசையில் அப்படியே அந்த மயக்கம், ஐஸ்வர்யம், அந்த பண மயக்கத்தில் இருக்குது. இதில் எப்படியாவது மேலே எந்திரிக்கணும், எப்படியாவது எந்திரிக்கணும், நான் விழிப்படைவோம், உணர்வடைவோம். ஃபோன்லாம் நிறைய நேரங்களில் ஃபோன் வருது, நம்பர் வருது, ஏதோ அவசரமாக யாரும் சபையிலேருந்து அடிச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கையில் கூட டபக்குன்னு எடுத்து ஹலோ ஹலோன்னு உடனே உங்களுக்கு லோன் போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும், இவ்வளவு லோன் வேணுமா, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. நிறைய இடங்கள்ல இருந்து அந்த மாதிரி இதெல்லாம் வருது. 2 நாளைக்கு முன்னாடி போன வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை பேசிகிட்டு இருந்தேன், அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் பிரதர்ஸ்களோட. உங்களுக்கு வரன் தேவைப்படுகிறதா? அப்படி என்றால் நம்பர் 1 அழுத்தவும், நம்பர் 1 அழுத்தவும். எல்லாம் காசுக்கு தான், எல்லாம் காசுக்கு. என்னமோ நமக்கு அவங்க உதவி செய்கிறது மாதிரி, நமக்கு ரொம்ப இறக்கப்பட்டு நம்ம கல்யாணம் ஆகாமல் காத்துக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு என்னமோ நமக்கு உதவி செய்ய போகிறது, நன்மை செய்கிறது மாதிரி இல்லை. பிரியமானவர்கள், எல்லாமே பின்னாடி ஒரு ஆவி, பணத்தின் ஆவி இருக்குது. நமக்கு ஏதோ சீட்டு போடுறாங்க, அதை இதை தர்றாங்க. அந்த பாருங்களேன், வண்டி வாசிலாம் நம்ம ஆட்களே சிலர் விழுந்து விடுறாங்க, வேதனையாக இருக்கு. 1,10,000 வண்டி, ஆனால் போய் தவணையில் போய் அவங்க எடுக்கும்போது அந்த வண்டியுடைய ரேட்டு 1,50, 1,60 கூட போடுறாங்க. 1,50, 40,000 மாதம் வட்டி, 40,000 வட்டி. கேட்கும்போது வேதனையாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் என்ன சத்தியத்தை கேட்டேன், நீங்கள் என்னத்தை சபையிலேருந்து என்னத்தை கேட்டீங்கன்னு தான் கேட்டேன், என்ன விளங்கிட்டீங்கன்னு கேட்டேன். 40,000 வட்டி. நம்ம ரத்தம், உழைக்கிற ரத்தம் அப்படியே சாத்தானுக்கு உறிஞ்சிடானேன்னு அந்த புத்தி இல்லை. என்ன செகண்ட் ஹேண்டில் ஒரு 500, ஒரு 50-60 ரூபாய்க்கு ஒரு நல்ல வண்டி எடுத்துக்கிட்டால் பத்தாத இருக்கிற காசுக்கு. பெருமை வந்தால், அதாவது நானும் ஆடம்பரம் வசதியாக இருக்கிறேன்னு தெரியட்டும். பிள்ளைகளுக்கு வண்டி வாசிலாம் வாங்கி கொடுக்குறோம். எப்படி வாங்கி கொடுக்குறோன்னா, பெருமையிலே நிறைய பேர். ஒருத்தர் வண்டியை வாங்கி பார்த்தீங்கன்னா அது குதிரை மாதிரி இருக்குது. இப்படி இந்த டயரு, அந்த வண்டி கீழே டயருக்கும் அந்த மறுக்காடுக்கும் உள்ளே ஒரு ஆள் போயிட்டு வரலாம், அவ்வளோ கேப் இருக்குது. அந்த வண்டி அப்படியே இப்படி இருக்குது, வாழைப்பழ தோல் உரிச்சு போட்ட மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், இந்த வண்டி இந்த தம்பிக்கு ஆகாதே, இது ஒத்து வருமா அந்த பையனுக்கு, புதுசு அப்போ தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒழுங்காக ஓட்டுவானா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஆனால் கடைசியை பார்த்தா கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய கால் அடிபட்டு உடஞ்சி. பிரியமானவர்களே, இந்த மாதிரிலாம் ஒரு பெருமைக்காக பிள்ளைகளுக்கு சாதாரண ஒரு வண்டி போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாமல், வாகனம்னா என்ன தேவைக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், போதுமான அளவு பெருமை இல்லாமல் நாம் வாழ பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக.